சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கொலோசியர் 2 அதிகாரம் 15 வசனம் இவ்விதமாக ஒரு சத்தியத்தை தருகிறது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். In this way he disarmed the spiritual rulers and authorities. He shamed them publicly by his victory over them on the cross. வெற்றி தோல்வி என்கிறதான பதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துரைத்தனம் அதிகாரம் என்பது இது ஒரு இராணுவ மற்றும் அதிகாரத்திற்குரிய ஒரு வார்த்தை பிரயோகம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு என்று இந்த இடத்தில் சொல்லப்படக்கூடிய சத்தியம் வெற்றி தோல்வி என்கிறதான 2 சத்தியத்தை நமக்கு காண்பிக்கிறது. இதில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. யாருக்கு வெற்றி? இயேசுவுக்கு. யாருக்கு தோல்வி? அந்த நாட்களில் இருந்த மார்க்க நெறிமுறையாளர்களுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்றும் கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர்களுக்கு இது தோல்வி. இயேசுவினுடைய வெற்றி நம்முடைய வெற்றி. இயேசுவினுடைய சிலுவை வெற்றி இந்த மனு குலத்திற்கு அவர் தந்த பெரும் பரிசு. இந்த வெற்றி யாருக்குரியது? எனக்குரியது. இந்த வெற்றி யாருக்குரியது? முழு மனித குலத்திற்கும் இயேசு தந்த வெற்றி. இதில் தமிழில் ரொம்ப அழகாக இந்த வசனம் சொல்லுகிறது, வெளியரங்க கோலமாக்கி அதை உரிந்து கொண்டு என்று இருக்கிறது. இட் இஸ் நேக்கட் அல்லது டிஸ்ஆர்ம்ட், இல்லை, ஒன்றுமில்லை என்று அர்த்தம். சிலுவையில் தொங்கின இயேசு அரைகுறை ஆடையுடன் தொங்கினார். அவர் பார்ப்பதற்கு ரசிப்பதற்கு ஏற்ற ரூபத்தில் அவர் இல்லை. அவமானமாக்கப்பட்டார். அந்த அவமானத்தை இவர்களுக்கு அவர் எப்படி பரிசாக கொடுத்தார் என்றால், உங்களால் என்னை சிலுவையில் அறைய முடியுமே தவிர ஒருபோதும் என்னை நீங்கள் வெற்றி பெற முடியாது என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். சிலுவை என்பது வெற்றியின் அடையாளம். Cross is a symbol of victory, not the shame. God bless you.